விஜயின் 600 கோடி சொத்துக்கு ஆப்படிக்கும் சங்கீதா. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தால் பரபரப்பு. சங்கீதாவை பின்னாலிருந்து இயக்கும் மர்ம புள்ளி யார் தெரியுமா? அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு தகவல். உச்சகட்ட அதிர்ச்சியில் தாவேகா. வணக்கம் நண்பர்களே. தாவேகா தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்துள்ள விவாகரத்து மனு பனையூர் அலுவலகத்தில் வெடிகுண்டு போட்டது போல் ஆகிவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டும் விஜய் கரூர் சம்பவத்தின் போது மன ரீதியாக பெரும் பாதிப்புக்கு உள்ளானார். என்றாலும் ஒரு வழியாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டார் விஜய். இந்த நேரத்தில் தற்போது அவரது மனைவி சங்கீதா தாக்கல் செய்துள்ள விவாகரத்து மனுதான் விஜய்க்கு பொதுமக்கள் மத்தியில் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அவரது பின்னணியை பார்ப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நியாயமாக நடந்து கொள்கிறாரா என்றும் கவனிப்பார்கள். ஆனால் இப்போது 27 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயின் மனைவி அவரை விவாகரத்து செய்ய தயாராகிவிட்டதுதான் பொதுமக்கள் மத்தியில் விஜய் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு விஜயின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்துள்ள மனுவில் விஜயின் வருமானம் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப ஒரு கௌரவமான நியாயமான ஜீவனாம்ச தொகையை தனக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதோடு எங்களுக்கு 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இதனால் நீதிமன்றம் அவர்களது எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டுதான் இந்த விஷயத்தில் முடிவெடுப்பார்கள். அந்த வகையில் விஜய் தனது சொத்தில் 50% கட்டாயமாக சங்கீதாவுக்கு வழங்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி விஜய்க்கு 600 கோடி அளவுக்கு சொத்துகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் ஜீவனாம்ச தொகையாக சங்கீதாவுக்கு 300 கோடி விஜய் கொடுக்க வேண்டியது வரும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு சங்கீதா நினைத்தால் இந்த சொத்துக்களை விட்டுக் கொடுக்கலாம். ஆனால் அவரோ விஜய் தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக சொல்லி நியாயமான ஜீவனாம்சத்தை வாங்கி தருமாறு நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். விஜய்க்கு எவ்வளவு சொத்துகள் உள்ளது என்பதை குறித்து ஒரு பட்டியலையும் அவர் கொடுத்து விட்டாராம். அதனால் விஜய் தனது சொத்துக்களை மூடி மறைக்க முடியாத நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டுள்ள சங்கீதா தனக்கு சரி பாதியாக 50% சொத்துக்களில் பங்கு தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்துவிட்டார். அதனால் தற்போது சங்கீதாவிடத்தில் வசமாக சிக்கியுள்ளார் விஜய். அது மட்டுமின்றி ஒரு நடிகையுடன் தொடர்பு வைத்திருந்தவர் அதன் பிறகு நான் எதிர்ப்பு தெரிவித்த போது இனிமேல் அந்த தொடர்பை விட்டு விடுவதாக சொன்னார். ஆனாலும் எனக்கு தெரியாமல் அவருடன் அவர் ரகசிய தொடர்பில் தான் இருந்து வருகிறார். இதை நான் தட்டி கேட்டபோது என்னை தனிமைப்படுத்தி விட்டார். கடந்த சில ஆண்டுகளாக ஒரே வீட்டில் தனித்துதான் வாழ்ந்து வருகிறேன் என்றும் இந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கும் சங்கீதா நினைத்திருந்தால் இந்த விஷயத்தை காதும் வைத்தது மாதிரி முடித்திருக்கலாம். ஆனால் அவர் இந்த அளவுக்கு பொங்கி எழுந்திருப்பதன் பின்னணியில் கோபாலபுரம் குடும்பத்தை சார்ந்த ஒரு முக்கிய புள்ளி இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜய் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்த குருவி உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருக்கிறார். அதோடு அவரை தந்தை S.A. சந்திரசேகரனுக்கும் கருணாநிதி குடும்பத்திற்கும் இடையே நீண்ட காலம் நட்பு இருக்கிறது. அந்த வகையில் கோபாலபுரம் குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் இப்போது விஜய் குடும்பத்துடன் நட்புறவில் தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் M.K. ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர் முரசொலி செல்வம் இறந்தபோது கோபாலபுரம் இல்லத்துக்கு விஜய் மனைவி சங்கீதா சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அந்த வகையில் 2 குடும்பத்துக்கும் இடையே நெருக்கம் இருப்பதையே இது உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக M.K. ஸ்டாலின் மகளும் சபரீசனின் மனைவியுமான செந்தாமரை விஜய் மனைவியுடன் நட்பாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அவர்தான் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி M.K. ஸ்டாலினுக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கியதிலிருந்தே சபரீசனின் தூண்டுதலின் பேரில் விஜய் சங்கீதாவுக்கு இடையே இருக்கும் மோதல் தனக்கு தெரியும் என்பதால் அதை வைத்து சங்கீதாவை விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டுக் கொண்டே வந்திருக்கிறார். இருப்பினும் சில ஆண்டுகள் ஆனபோதும் இதுவரை அதை பெருசுபடுத்தாமல் நீலாங்கரை வீட்டிலேயே வாழ்ந்து வந்துள்ளார் சங்கீதா. இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விஜய் தேர்தல் களத்தில் குதித்தால் கண்டிப்பாக இந்த முறை திமுக வெற்றி பெற முடியாது என்கிற சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு காப்பு கட்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டது திமுக. ஆனால் அவர் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று விட்டதால் அவருக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாமல் தடுமாறினார்கள். அதோடு CBI விசாரணைக்கு பிறகு உச்சநீதிமன்றமும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்த குடைச்சலும் கொடுக்கவில்லை. அதனால் இப்படியே போனால் தமிழக அரசியலில் விஜய் வேகமாக வளர்ந்து விடுவார். 2026 திமுகவின் தோல்விக்கு அவரே காரணமாகி விடுவார் என்பதை புரிந்து கொண்ட M.K. ஸ்டாலின் சபரீசன் மூலமாக விஜய் குடும்பத்தில் புகைச்சலை ஏற்படுத்துமாறு உத்தரவு போட்டிருக்கிறார். அதன் பிறகுதான் சபரீசன் கொடுத்த ஐடியா படி அவரது மனைவியான செந்தாமரை விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இருக்கும் ரகசிய உறவு குறித்து அடிக்கடி சங்கீதாவிடத்தில் பேசி அவருக்குள் டென்ஷனை அதிகப்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இப்படி துரோகம் செய்த நபருடன் எதற்காக நீங்கள் வாழ வேண்டும்? அவரை விவாகரத்து செய்து அவரது சுயரூபத்தை நாட்டு மக்களுக்கு
தெரியப்படுத்துங்கள். அப்போதுதான் வெளியில் நல்லவர்கள் போன்ற வேஷம் போடும் இவர்களுக்கு புத்தி வரும். குறிப்பாக அந்த நடிகையை விஜயுடன் வாழவிடவே கூடாது. 2 பேரின் இமேஜையும் காலி பண்ணி விடுங்கள் என்று சங்கீதாவை உசுப்பேத்தி விட்டு கொண்டே வந்திருக்கிறார். இதனால் தான் ஒரு கட்டத்தில் உச்சகட்ட கோபத்திற்கு ஆளான சங்கீதா இனிமேலும் விஜய் த்ரிஷா 2 பேரையுமே விடக்கூடாது என்று தற்போது நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ரஜினிகாந்த் அரசியல் களத்தில் வந்தால் திமுகவினால் வெற்றி பெற முடியாது என்பதனால் கடைசி நேரத்தில் அவரை அரசியலிலிருந்தே பின்வாங்க வைத்து வெற்றி பெற்றார் மு.க.ஸ்டாலின். அதேபோன்று இப்போது விஜய் கரூர் சம்பவத்தை அவரை வைத்து தேர்தலை சந்திக்க விடாமல் செய்துவிடலாம், அவருக்கும் அவரது கட்சிக்கும் தடை போட்டு விடலாம் என்றெல்லாம் திட்டமிட்ட திமுகவுக்கு அதில் பலன் கிடைக்கவில்லை. அதன் காரணமாகவே இப்போது அவரது குடும்பத்தில் இருக்கும் இந்த மோதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி விஜயின் அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணுவதற்கு திட்டம் தீட்டிவிட்டார்கள். அதனால் தான் தனது மகள் செந்தாமரை மூலமே விஜயின் மனைவியை நீதிமன்ற படியேற வைத்து இப்போது விஜய்க்கு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த பிரச்சனை காரணமாக சட்டமன்ற தேர்தலில் விஜயினால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விஜய் சங்கீதாவின் இந்த விவாகரத்து மனு குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடத்தில் மீடியாக்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் கூறுகையில், கடந்த டிசம்பர் மாதத்திலேயே விஜயின் மனைவி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்துவிட்டார். அது இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை இது விஜய், அவரது மனைவி, கோர்ட் இந்த 3 பேருக்கும் இடையே உள்ள பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதோடு விஜயின் அரசியல் குறித்து கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர்களது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்து நான் கருத்து சொல்ல முடியாது. குடும்ப பிரச்சனையை அரசியலாக்க நான் விரும்ப மாட்டேன். அது மட்டுமின்றி அரசியலுக்கு வந்துவிட்டாலே தீப்பந்தத்திற்குள் ஒரு மனிதன் போய்விட்டு வெளியே வருவது போலதான் நிலைமை உள்ளது. அதுவரை தோண்டப்படாத தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் அரசியல் வந்த பிறகு தோண்டி எடுக்கப்படும். இது எல்லா தலைவர்களுக்கும் ஏற்படுவதுதான். இதையெல்லாம் கடந்துதான் விஜய் வர வேண்டும். இது போன்ற விவகாரங்களை பார்க்கும் தமிழக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா என்பதை தேர்தல் தான் முடிவு செய்யும். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும் பல நடிகர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எம்ஜிஆருக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்டுள்ளது, அதன் பிறகு சிரஞ்சீவிக்கும் ஏற்பட்டது, இப்போது விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நியாயம் தர்மத்தை தாண்டி அவர் பயணிக்க வேண்டும். ஆனால் யாராக இருந்தாலும் விஜய்க்கும் அவரது மனைவிக்கும் உள்ள இந்த பிரச்சனையை அரசியலாக்கக்கூடாது, அநாகரிகமாக பேசக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவது மோசமான செயல். நான் எப்போதுமே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய விரும்ப மாட்டேன். அதனால் விஜயும் அவரது மனைவியும் பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்து அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை.